ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மூலிகை சோப் தாங்க செய்ய போகிறோம். ஆமாங்க, இந்த மூலிகை சோப் வந்து 100% நேச்சுரலான மூலிகையினால செய்யப்பட்ட சோப்பு. அது மட்டும் இல்லை, 100% நேச்சுரலுங்க. இது பார்த்தீங்கன்னா எந்த தப்புமே இல்லாமல் எப்படி சூப்பராக இந்த மூலிகை சோப்பை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிப்ஸாக ஒன் பை ஒன்னாக அழகாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி அழகா இந்த மூலிகை சோப்பை வந்து நம்ம வீட்லயும் செய்யலாம் சூப்பரா. 100% நேச்சுரல்ல. இதுல ஒன்லி நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து இதுல ஆட் பண்ண போறோம். சரியா? வேற எதுவும் வந்து இதுல சேர்க்க மாட்டோம். ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு, ரொம்ப நல்லது. சரியா? இதை வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மூலிகை சோப்பு செய்யறதுக்கு நம்மளுக்கு தேவையான என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு பாத்துக்கலாமா? ஃப்ரெஷ்ஷான குப்பமேனி தழை, அது ஒரு கைப்பிடி ஃபுல்லா எடுத்திருக்கேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணுங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வேப்பத்தழை, இது கொஞ்சம் இளம் தலைய பார்த்து எடுத்துக்கோங்க, அப்பதான் கொஞ்சம் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறமா நம்ம தோட்டத்துல உள்ள ரொம்ப நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல பெரிய கத்தாழை கீத்து 2 எடுத்திருக்கேன். சரியா? அதுக்கப்புறமா நல்லா பெருசா பத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தோட்டத்துல இருந்து கொஞ்சம் துளசி, துளசி எடுத்திருக்கேன். இது ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம தோட்டத்துல இருந்து கொஞ்சமா ஃப்ரெஷ்னஸ்க்காக புதினா தழை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஒரு அரோமா, ஒரு ஸ்மெல்லுக்காக இது வந்து எலுமிச்சை இலை கொஞ்சம் சேர்த்து போட்டு நம்ம அரைச்சி ஜூஸ் எடுத்தோம்னா கொஞ்சம் நேச்சுரலான ஒரு எலுமிச்சையோட அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வரணுங்க. இப்போ இதில் டஸ்ட் எல்லாம் இருக்கும், அதனால எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வரணும். அடுத்தது கத்தாழைய இதோட தோலெல்லாம் எடுத்துச்சு அந்த உள்ள இருக்கிற அந்த பல்பை மட்டும் நம்ம வந்து வெளியில எடுத்துச்சு அதை ஒரு 2-3 டைம்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வரணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாமா? நல்லா வாஷ் பண்ணணும், ஏன்னா வெளியில இருக்கிற டஸ்ட் எல்லாம் வந்து அதுல வந்துடும். ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இனி பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணியாச்சு, வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது தக்காளியும் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த இலைகள் வந்து கொஞ்சம் இலையா இருக்கட்டும், இல்லைன்னா அது வந்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால கொஞ்சம் இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கத்தாழையையும் வந்து இங்க பாருங்க, இந்த மாதிரி பல்பெல்லாம் உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் வெளியில இருந்து ஜெல்லு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கத்தாழை சோறுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வெளியில எடுத்துச்சு ஒரு கண்டிப்பா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா இது சில பேருக்கு அலர்ஜி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்ஸி ஜார்ல நம்ம இதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி இதை ஜூஸ் எடுத்து வர போறோம். சரியா? அரைச்சி எடுத்துட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ நல்லா மை போல அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், இருந்தாலும் ரொம்ப ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி இதோட ஜூஸை வந்து நம்ம எடுத்துடலாம். சரியா? ஜூஸ் எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, ஜூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. இதை போல வடிகட்டி ஜூஸ் எடுத்தாச்சு. இதே மாதிரி இதுல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து அப்புறம் இதை வந்து தூக்கி தூர போட்டுறாதீங்க. இது வந்து இதுல இருக்க ஜூஸை நல்லா எடுத்துச்சு இதை வந்து தனியா வச்சிடணும். இது நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸ் பண்றதுக்கு இன்ஃபியூஸ்ட் ஆயில் ரெடி பண்றதுக்கு நமக்கு தேவைப்படும். அதே மாதிரி இதுல இருக்கிற எல்லா தலையையும் நம்ம மிக்சியில போட்டு அடிச்சு நல்லா ஜூஸ் ஆக்கி எடுத்துட்டு வந்துடலாம். இப்படிதான் எல்லா தலையையும் நம்ம அடிச்சு ஜூஸா எடுத்துட்டு வந்தாச்சு. சரியா?
இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஜூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஐஸ் கியூப்ஸா மாத்த போறோம். ஒரு ஐஸ் ட்ரே எடுத்து நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸா மாத்துறதுக்கு நம்ம வந்து ஊற்றி வைக்க போறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஜூஸை வந்து நம்ம அப்படியே வந்து லைவ் சொல்யூஷன் ரெடி பண்றதுக்கு காஸ்டிக் சோடா கூட ஆட் பண்ணும்போது, யூஸ்வலாவே காஸ்டிக் சோடா கூட தண்ணி ஊற்றும் போது பயங்கரமான ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரியா? அதனால நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸா இந்த மாதிரி மாத்தி நம்ம யூஸ் பண்ணும்போது சீக்கிரமா அதோட இது வந்து ரெடியூஸ் ஆயிடும், ஹீட் ரெடியூஸ் ஆயிடும். அந்த மாதிரி சோப்பு செய்யும்போது நிறைய தப்பு வருதுன்னு சொல்லுவாங்க, ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அப்புறம் எண்ணெய் மட்டும் அப்படியே வெல்ட் ஆகி வெளியில வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க, எண்ணெய் மட்டும் தனியா பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க அப்படி வராம இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி தப்புகள்லாம் வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க ஐஸ் ட்ரேல ஊத்தி ஐஸ் கியூப்ஸா மாற்றி காஸ்டிக் சோடா கூட நீங்க வந்து சேர்த்து செஞ்சு பாருங்க. எந்த ஒரு தப்புமே வராது. சரியா? ஸ்வெட் ஆகுறது, அதோட சூடு வந்து ஆவியாகி அப்புறம் பாத்தீங்கன்னா மேல அப்படியே தண்ணி துணி மாதிரி எல்லாம் நிற்கும், ஸ்வெட் ஆனது மாதிரி நிற்கும் சோப்பு. இந்த மாதிரி எல்லாம் வராது. சரியா? அதுக்காக தான் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணலாம். அதை வந்து ஐஸ் கியூப்ஸை அடுப்புல இதுல ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ரெடி ஆகிறதுக்காக வச்சுங்க. அடுத்த ப்ராசஸ் பண்றதுக்காக நம்ம ஒரு சட்டியை வந்து அடுப்பு வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இன்ஃபியூஸ்ட் ஆயில் வந்து ரெடி பண்ண போறோம். சரியா? யூஸ்வலா இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு 100 ml மட்டும் தேங்காய் எண்ணெய் வந்து நான் வந்து சேர்க்க போறேன். உங்களுக்கு தெரியும், அது நம்ம ஆல்ரெடி வந்து சக்கையை வந்து தூக்கி தூர போடாம நம்ம வந்து வச்சிருந்தோம். இப்போ இதை வச்சுதான் நம்ம வந்து இன்ஃபியூஸ்ட் ஆயில் வந்து செய்ய போறோம். யூஸ்வலா வந்து நம்ம வந்து இன்ஃபியூஸ்ட் ஆயிலா செஞ்சு எந்த ஒரு சோப்பு செய்யறதா இருந்தாலும் அதை வந்து ஆயில் கூட சேர்த்து இன்ஃபியூஸ் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபியூஸ்ட் ஆயில் ரெடி பண்ணி செய்யும் போது அதோடைய என்ன வந்து இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோமோ அதை வந்து நீங்க இன்ஃபியூஸ் பண்ணி ஆயிலோட இன்ஃபியூஸ் பண்ணி சேர்க்கும் போது அதோடைய நற்குணங்கள் முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இப்போ வந்து 100 ml ஆயில் வந்து ஃபுல்லா சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 100 ml மட்டும் எடுத்துச்சு நம்ம வந்து இப்போ இன்ஃபியூஸ்ட் ஆயில் வந்து ரெடி பண்ண போறோம். சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இது பண்ணி வச்சிருக்கோம்ல, செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதை வந்து இது கூட போட்டு ஆல்ரெடி நம்ம வந்து அந்த சக்கையை தூக்கி தூர போடாம வச்சிருந்தோம்ல, அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ண போறோம்னு சொன்னோம்ல, இப்போ அந்த ப்ராசஸ் தான் இது. இன்ஃபியூஸ்ட் ஆயில் ரெடி பண்ண போறோம். சரியா? இப்போ இதை போட்டுட்டு நல்லா இந்த ஆயில் கூட வந்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட சாறு ஃபுல்லா அதுல இறங்குற வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாவது வந்து இது கூட ஆயில் கூட நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ஜூஸ் வந்து நல்லா வரணும். வந்து அதோட கலர் வந்து ஃபுல்லா கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இன்ஃபியூஸ்ட் ஆயில் வந்து ரெடி பண்ணி எடுக்க போறோம். சரியா? எப்பவுமே நீங்க வந்து இதை மாதிரி ஒரு இன்ஃபியூஸ்ட் ஆயில் செஞ்சு நீங்க யூஸ் பண்ணி பாருங்களேன். இதுல வந்து எல்லா என்னென்ன நம்ம வந்து சேர்த்திருக்கோமோ, துளசி, புதினா, வேப்பிலை, குப்பைமேனி, அப்புறம் இது எலுமிச்சை இலை, இதோடைய எல்லா நற்குணங்களும் வந்து இதுல வந்து இறங்கிரும். ஃபைனலா ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து மூலிகை சோப்பு, அதனால கண்டிப்பா இதுல வந்து கொஞ்சம் மஞ்சளும் வந்து ஆட் பண்ண போறோம். சரியா? உங்ககிட்ட வந்து கட்டி மஞ்சள் இருந்துச்சுன்னா கட்டி மஞ்சளே வந்து நல்லா இடிச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்ககிட்ட வந்து மஞ்சள் பொடி தான் இருக்குது அப்படின்னா மஞ்சள் பொடியும் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்டே சேர்க்காம கொஞ்சம் கடைசி அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து சேர்த்து இதோட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்கிட்ட வந்து கட்டி மஞ்சள் தான் இருக்கு. ஸோ நான் வந்து கட்டி மஞ்சள் வந்து நல்லா 2 மஞ்சள் சேர்த்து இடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ அதுதான் வந்து நான் இதோட சேர்க்க போறேன். இப்போ ஏற்கனவே நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மஞ்சளும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடலாம். இந்த மஞ்சளோட இதுவும் இறங்கிடும். மஞ்சள் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு குண்டா அப்படி வந்திருக்கும். அதோட சைஸே வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அப்போ அதோடைய இது ஃபுல்லா வந்து அதுல இறங்கிடும். மஞ்சள் வந்து நிறைய ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிம்பிள் அதெல்லாம் வந்து கியூர் பண்ற
பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு அதை க்யூர் பண்ற அந்த இது வந்து ப்ராப்பர்ட்டி வந்து அதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு இதுல இருக்கிற எல்லா மூலிகையோடைய எல்லாமே தெரியும். ரேஷஸ் உடம்புல குட்டி குட்டி குட்டியா சரங்கு மாதிரி வர்றது, அப்புறமா அடிக்கடி இந்த சரங்கு மாதிரி வர்றது, குழந்தைங்க வந்து மண்ணிலெல்லாம் விளையாடும் போது ரொம்ப சரங்கு மாதிரி வர்றது, ரேஷஸ் மாதிரி வர்றது, உடம்பெல்லாம் குட்டி குட்டியா பொறிஞ்சு வர்றது மாதிரி, அப்புறம் பிள்ளைங்களுக்கு பிம்பிள் வர்றது, இதெல்லாமே வந்து இப்போ வந்து நம்ம வந்து புதினா அப்புறம் துளசி எல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப ஃப்ரெஷ்னஸாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். சரியா? பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கலர் வந்து நல்லாவே மாறிடுச்சு. பாருங்க, நல்ல கலர் மாறிடுச்சு. எந்த சோப்பு செய்யறதா இருந்தாலும் தயவு செய்து நீங்க கொஞ்சம் அதுல இருந்து எடுத்து கொஞ்சம் ஆயில்ல போட்டு, என்ன இப்போ மஞ்சஸ்தா சோப்பு செய்யறீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ கேரட் சோப்பு செய்யறீங்க, பீட்ரூட் சோப்பு செய்யறீங்க, அப்புறம் வேற என்ன சோப்பு நீங்க செய்யணும்னு நினைச்சாலும் சரி, அதெல்லாம் செம்பருத்தி சோப்பு செய்யறீங்க, கத்தாழை சோப்பு செய்யறீங்க, இப்போ என்ன சோப்பு செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, நீங்க வந்து இத மாதிரி நீங்க வந்து எண்ணெய் வந்து யூஸ் பண்ண தான் போறீங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நீங்க இதை மாதிரி இன்ஃபியூஸ்ட் ஆயில் ரெடி பண்ணிட்டு நீங்க வந்து சேர்த்து பாருங்க. நம்மளோட என்ன சோப்பு செய்ய போறோமோ அதோடைய 100% முழுமையான அதோடைய குணங்கள் வந்து அதுல இருக்கும். இப்போ நம்ம 2 டைப்ஸா வந்து நம்ம சேர்க்கிறோம்ல. இப்போ வந்து இன்ஃபியூஸ்ட் ஆயில்லையும் சேர்க்கிறோம், இன்ஃபியூஸ்ட் வாட்டராகவும் சேர்க்கிறோம். சரியா? அதனால நம்மளுக்கு வந்து அதோடைய நற்குணங்கள் எல்லாமே முழுசா கிடைக்கும். நம்ம இப்போ கடையில வந்து சொல்றாங்க இதெல்லாம் மூலிகை சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு, துளசி சோப்பு, மஞ்சள் சோப்பு, எந்த அளவுக்கு இந்த நம்மள மாதிரி வந்து இதெல்லாம் வந்து இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம செய்யும் போது நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னெல்லாமா நம்ம சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி நீங்க வந்து சோப்பு செஞ்சு யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. நம்மளுக்கே தெரியும் நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்கிறோம். நம்மளோட ஸ்கின்னை நீங்களே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். அதை ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம உடம்புல வந்து நம்ம ஸ்கின்ல வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரியுங்க. சரியா? இப்போ நான் வந்து இதுல என்னென்ன ஆயில்ஸ் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்கிரீடியன்ஸ் கொடுத்துட்றேன். முக்கியமா வந்து கோகனட் ஆயில் வந்து 805 கிராம், 805 கிராம்ஸ். அடுத்தது பட்டர் வந்து 50 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆல்மண்ட் ஆயில் வந்து 100 கிராம்ஸ், கேஸ்டர் ஆயில் வந்து 30 கிராம்ஸ், அப்புறம் எசென்ஷியல் ஆயில் வந்து 15 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். லைவ் சொல்யூஷன் நம்ம ரெடி பண்றதுக்கு இப்போ நம்ம 1 kgக்கான சோப்பு செய்ய போறோம். ஸோ அதனால 1 லிட்டர் ஆயில் வந்து எடுக்கணும். ஆக்சுவலி 1000 கிராம்ஸ் ஆயில் எடுக்கணும். சரியா? மொத்தம் டோட்டலா இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1000 கிராம்ஸ் வரும். அதுக்கப்புறமா அதனால நம்ம வந்து 1 kg செய்யறதுக்கு எவ்வளவு காஸ்டிக் சோடா எடுக்கணும் அப்படின்னா 150 கிராம்ஸ் வந்து காஸ்டிக் சோடா எடுக்கணுங்க. கூட வந்து 300 ml ஆஃப் வாட்டர். இந்த வாட்டருக்கு பதில் நம்ம ஆல்ரெடி இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஐஸ் கியூப்ஸா மாற்றி வச்சிருக்கிற அதை வந்து நம்ம சேர்த்துக்கணும். முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, நம்ம வந்து கையில கண்டிப்பா கிளவுஸ் போட்டிருக்கணும், மாஸ்க் போட்டிருக்கணும், கண்ணாடி போட்டிருக்கணும். சரியா? ஏன்னா இந்த காஸ்டிக் லைவ் சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணும்போது இது நம்ம கையில ஏதோ பட்டுருச்சுன்னா ரொம்ப அரிக்குங்க. இது வந்து சோடா அரிப்பு தன்மை மிகுந்தது. ஏன் அப்புறம் இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்பீங்க. இது வந்து நம்ம வந்து உடனே யூஸ் பண்ண மாட்டோம், 35 days கழிச்சுதான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இதுல ஒரு சஃபோகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடந்து அந்த சோப்பு வந்து ஃபுல்லா அதோட சோடா வந்து ஃபுல்லா எவாப்ரேட் ஆகி அது முழுசா சோப்பா மாறிடும். சரியா? இந்த காஸ்டிக் சோடா வந்து இல்லாம நம்மளால வந்து சோப்பை செய்ய முடியாது. அதனால கண்டிப்பா வந்து இதெல்லாம் வியர் பண்ணி தான் நீங்க வந்து செய்யணும். குழந்தைங்கள பக்கத்துல அலோவ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா எப்பவுமே காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணி எடுத்துச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துல அந்த ஜூஸ்னாலும் சரி வாட்டர்னாலும் சரி ஆட் பண்ணிக்கணும். சரியா? அதே மாதிரி ஐஸ் கியூப்ஸா ரெடி பண்ணி எப்பவுமே சேர்த்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் படி நான் வந்து இந்த இன்ஃபியூஸ்ட் ஆயில், கோகனட் ஆயில், அப்புறம் பட்டர் எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்ஃபியூஸ்ட் ஆயில மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி வர்ற கோகனட் ஆயில மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பட்டரு, ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் எல்லாத்தையும் சேர்த்து
எடுத்துக்கோங்க. எசென்ஷியல் ஆயில் மட்டும் ஃபர்ஸ்ட் சேர்க்கக்கூடாது. எசென்ஷியல் ஆயில வந்து நம்ம ஃபைனலா தான் சேர்க்கணும். இது ரொம்ப முக்கியம். சரியா? நீங்க கண்டிப்பா கையில வந்து கிளவுஸு, மாஸ்க்கு, அப்புறமா கண்ணாடி போட்டுக்கோங்க. பிள்ளைங்களை கிட்ட அலோவ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் மெஷர் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு வெயிங் ஸ்கேல் வச்சுக்கோங்க. சும்மா இது பண்ணியெல்லாம் நீங்க வந்து போடக்கூடாது. சரியா? இப்போ இதை வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம லைட் சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரமோ இல்லை நல்ல ஒரு கனமான ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டோ பிளாஸ்டிக் பாத்திரமோ நீங்க எடுத்துக்கலாம். சரியா? இதை வந்து இதுல செய்யக்கூடாது. அதாவது என்னது, ஸ்டீல் இல்லாம வேற எதுலையும் வந்து நம்ம வந்து இதை வந்து சேர்க்கக்கூடாது. சரியா? அது வந்து ரியாக்ட் ஆகும். அடுத்தது நம்ம வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமா எல்லாம் மெஷர் பண்ணி, கண்டிப்பா மெஷர் பண்ணி தான் நீங்க சேர்க்கணும். நீங்க மெஷர் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு வெயிங் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? வெயிங் ஸ்கேல் இல்லாம நம்மளால வந்து மெஷர் பண்ண முடியாது. அது ஆன்லைன்ல வந்து நம்மளுக்கு அவைலபிளா இருக்கும். இல்ல பக்கத்துல ஏதாவது ஷாப் இருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து அங்க வாங்கிக்கலாம். நம்ம வந்து பட்டர் எல்லாமே எடுத்துக்கோம். இதை வந்து பட்டர் வந்து என்ன பட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட இருக்கிற கவு பட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்க ஷியா பட்டர், கோகோ பட்டர், மேங்கோ பட்டர் எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் இன்ஃபியூஸ்ட் ஆயில் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மெஷர் பண்ணி எடுத்துச்சு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பிளெண்டர் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி பிளெண்டர் இருக்கு. உங்ககிட்ட ஏதோ ஸ்டிக் பிளெண்டரோ இல்லை வேற எந்த பிளெண்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளெண்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியா சீக்கிரமா ரெடி ஆயிடும். அதுக்காக தான் கை வச்சு கலக்கிறதுக்கு பதில் பிளெண்டர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமா ரெடி ஆயிடும். சரியா? இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ஐஸ் கியூப்ஸா ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம். இது வந்து லைட் சொல்யூஷன் ரெடி பண்றதுக்காக நம்ம இந்த இப்போ அந்த ஐஸ் ட்ரேல இருக்கிற இந்த ஐஸ் கியூப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சரியா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஐஸ் கியூப்ஸா மாற்றி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சோப்பு செய்யும்போது நிறைய சொல்லுவாங்க. இதுல வந்து ஸோ ஒரு மாதிரி தனி ரவி மாதிரி நிக்குது, தண்ணி ஒரு மாதிரி பிரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராம நீட்டா செய்யறதுக்கு வந்து சோப்பு வந்து கரெக்டா வர்றதுக்கு நீங்க வந்து எந்த இது யூஸ் பண்ண வாட்டர் யூஸ் பண்ணாலும் நீங்க வந்து அது மட்டும் இல்ல, பால்ல செய்ய போறீங்க, ஆட்டுப்பால்ல செய்ய போறீங்க, கவு மில்க்ல செய்ய போறீங்க, கர்ட்ல செய்ய போறீங்க, எதுனாலும் சரி நீங்க வந்து இதை மாத்தி அதாவது காஸ்டிக் சோடா கூட ரெடி ஆட் பண்ணி நீங்க செய்யலாம். இதுதான் வந்து காஸ்டிக் சோடா. இதை வந்து மெஷர் பண்ணி எடுக்க போறோம். 150 கிராம்ஸ் அளவுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து இதான் காஸ்டிக் சோடா. இது வந்து கேர்ஃபுல்லா இதை வந்து எடுக்கணும். அதே நேரம் எடுக்கும்போது இத மாதிரி ஒரு நல்ல ஒரு கனமான ஒரு பிளாஸ்டிக் இதுல தான் எடுக்கணும். சரியா? இது வந்து இப்போ நம்ம வந்து இது கூட எந்த வாட்டரை ஆட் பண்ணாலும் இதுல வந்து நல்லா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், கையில பற்றாம பார்த்துக்கணும். இது லைட் கூட தான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காஸ்டிக் சோடாவை எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நாங்க வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டே இருக்கனால நாங்க வந்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்குனால கிளவுஸ் வியர் பண்ணல. நீங்க வந்து கண்டிப்பா கிளவுஸ் வியர் பண்ணிக்கணும். சரியா? கையில எல்லாம் பற்றக்கூடாது, குழந்தைங்க ஏதாவது பக்கத்துல வந்துடக்கூடாது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 150 கிராம்ஸ் வந்து ஒரு கேஜ் செய்யறதுக்கு 1 லிட்டர் ஆயில் மெஷர்மெண்ட்டுக்கு டோட்டலா 1 லிட்டர் ஆயில். சரியா? மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 150 எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு பிளஸ் 5 கிராம்ஸ் இல்லை கீழே 5 கிராம்ஸ் வந்தாலும் 1-2 கிராம்ஸ் வந்தாலும் பிளஸ் ஆர் மைனஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை விட ரொம்பலாம் குறையக்கூடாதுங்க. கரெக்டா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கரெக்டா மெஷர் பண்ணி எடுத்து நீங்க செஞ்சீங்கன்னா எந்த தப்புமே வராது. சூப்பரா உங்களுக்கு அழகான சோப்பு வந்து அழகா ரெடி ஆகும். சரியா? நீங்க வந்து இத 150 கிராம்ஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா இது கூட வந்து 300 கிராம்ஸ் வந்து நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த வாட்டர், இந்த ஜூஸை வந்து ஆட் பண்ண போறோம். கேர்ஃபுல்லா ஆட் பண்ணணும், கையில எல்லாம் திரைச்சிடக்கூடாது. கிளவுஸ் போட்டுட்டு சேர்த்துக்கணும். சரியா? இதுல வந்து 300 கிராம்ஸ். சப்போஸ் வந்து இந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா
நீங்க வந்து நார்மல் டேப் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, சரியா? டிஸ்டில்டு வாட்டரோ இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஆரோ வாட்டரோ நல்லா ஆரோ வாட்டர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் செய்யாது. மற்றபடி நார்மல் டேப் வாட்டரோ இல்லை போர் தண்ணியோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. இல்லை வேற எந்த குடிக்கிற தண்ணியும் வேற எதுவும் தண்ணியும் சேர்க்கக்கூடாது. ஆற்று தண்ணி அதெல்லாம் சேர்க்கக்கூடாது. வந்து அதுல இருக்கிற அந்த மினரல்ஸ் இல்லாத வாட்டர் வந்து எடுத்துக்கணும், சரியா? மொத்தம் வந்து 150 கிராம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 300 கிராம்ஸ் வந்து வாட்டர் வந்து கண்டிப்பா ஆட் பண்ணிக்கணும். இப்பதான் நமக்கு கரெக்டா வந்து வரும், சரியா? கரெக்டா எடுத்துக்கோங்க. எடுத்துச்சு இப்போ நம்ம வந்து இத என்ன பண்ண போறோம், அடுத்தது ஒரு ஸ்பேட்சுலா வந்து கண்டிப்பா வச்சுக்கோங்க. ஸ்பேட்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில பட்டுறாம பார்த்துக்கோங்க. ஒரு ஓரமா எடுத்து வச்சிடலாம், சரியா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஓரமா எடுத்து வச்சிருங்க. அதோட டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சர், நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு வரணுங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். சூடா அப்ப எண்ணெயில ஊற்றிடக்கூடாது, சரியா? அது ஓரமா எடுத்து வச்சிருங்க. கையெல்லாம் தட்டிடாத மாதிரி ஒரு ஓரமா நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு ஓரமா அப்படியே எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு ஸ்பேட்சுலா இல்லைன்னா ஒரு இதுல ஏதாச்சும் ஒண்ணு யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? ஸ்பேட்சுலா இருந்தா ரொம்ப நல்லது. ஃபுல்லா லாஸ்ட் வரைக்கும் எந்த சொல்யூஷன் செய்யறது வரைக்கும் யூஸ் ஆகும். அதுக்கப்புறமா இதை வந்து நல்ல ஒரு பிளெண்டர் வச்சு இந்த ஆயில்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எசென்ஷியல் ஆயிலை ஃபர்ஸ்டே விடக்கூடாது. எசென்ஷியல் ஆயிலோ இல்லை நீங்க ஒரு அரோமாக்காக ஏதாவது ஆயில் ஏதாவது சேர்க்குறீங்கனாலும் ஃபர்ஸ்ட் அதை விடக்கூடாது, சரியா? ஃபைனலா தான் விடணும், சரியா? சொல்றேன் எப்போ விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பிளெண்டர் வச்சு இதுல இருக்கிற அந்த பட்டர்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சொல்யூஷன் வந்து லைவ் சொல்யூஷனை வந்து இந்த ஆயில் கூட நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த லைவ் சொல்யூஷனை இந்த ஆயில் கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். சூடா கொண்டு போய் அதில் சேர்த்துடக்கூடாது. சேர்த்தீங்கன்னா அது ஆயில் இந்த சூடும் சேர்ந்து நல்லா கொதிச்சிடும். அப்புறவா இன்னும் சூடாயிரும். அப்புறவா சோப்பு வந்து ஒழுங்கா வராது. ஒரு மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிரும். ஒரு மாதிரி நீராவி வந்து அப்படியே மேல வந்து நிற்க ஆரம்பிச்சிரும். சொதன்னு ஆயிரும், சரியா? இதெல்லாம் ரொம்ப செக் பண்ணிக்கணும். அதுக்குதான் நான் வந்து ஐஸ் கியூப்ஸா சேர்க்க சொன்னேன், சரியா? ஜூஸா ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஐஸ் கியூப்ஸா நம்ம சேர்த்துட்டோம்னா சீக்கிரமா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். எதுக்கும் சேர்க்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும். வடிகட்டி தான் சேர்க்கணும். ஏன்னா சப்போஸ் அந்த லையோடைய அந்த துண்டுகள் வந்து கரையாம இருக்கும், சரியா? கரையாம இருக்கும். அது வந்து அதுல உள்ள போய் அப்படியே முழுசாவே கடந்துடும், சரியா? அதனால இந்த மாதிரி வடிகட்டி சேர்க்கணும். சேர்க்கும் போது ஏதாவது அதோடைய கரையாம ஏதாவது துண்டுகள் இருந்தாலும் இதுல தேங்கிடும், சரியா? அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும், ஒரேடியா சேர்த்தக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிளெண்ட் பண்ணிக்கணும். ப்ராசஸ் கொஞ்சம் பெருசுதான், லாங்கா தான் இருக்கும். வேற வழி இல்லை. ஷார்ட் பண்ணி சொன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கிப் ஆயிடும், உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அப்போ பர்ஃபெக்டா சோப்பு பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இப்போ கொஞ்சமா சேர்த்துச்சு இதை கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இருக்கிறத கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஃபுல்லாவே சேர்த்துடலாம். இந்த மாதிரி வடிகட்டி தான் சேர்க்கணுங்க. ஸ்லோவா சேருங்க, ஹரிபரியா அவசரமா சேர்க்காதீங்க, ஸ்லோவா சேருங்க. அவ்வளவுதான், சேர்த்தாச்சு ஃபுல்லாவே. ஒரு ஸ்பேட்சுலா வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வந்து பக்கத்துல இருக்கிற ஷாப்ஸ்ல எங்கேயாச்சும் கிடைக்குதான்னு பாருங்க, இல்லைன்னா ஆன்லைன்ல கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். என்கிட்ட பிளெண்டரே இல்லைங்க, நான் என்ன பண்றது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வீட்டில் அந்த முட்டை வந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பிளெண்டர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்னன்னா
இந்த இது ரெடி ஆகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நம்ம இந்த பிளெண்டர் இருந்துச்சுன்னா சீக்கிரமா ரெடி ஆயிடும். அவ்வளவுதான். இது ஒரு 1/2 hourல ரெடி ஆயிடும் அப்படின்னா அந்த கையில நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். இந்த சோப்போடைய அந்த இது ரெடி ஆகுறதுக்கு இந்த ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும்ல, அது ரெடி ஆகுறதுக்கு. முழுசா நம்ம சேர்த்தாச்சு. அடுத்ததுனால பிளெண்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஏரியா பிளெண்ட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சம் விட்டு 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 அப்படியே பிளெண்ட் பண்ணுங்க. சரியா? ஒரு ஏரியா பிளெண்ட் பண்ணாதீங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், பிளெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சினா ரொம்ப திக்கா இல்ல, ரொம்ப திக்கா வந்துடக்கூடாது, நம்மளால ஊத்த முடியாது. இதுல இந்த டைம்ல நம்ம வந்து அரோமாக்காக கொஞ்சமா அரோமா ஆயில் கொஞ்சம் ஆட் பண்றோம். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ்ல தான் எசென்ஷியல் ஆயில் வந்து நம்ம யூஸ் ஆட் பண்ணணும். சரியா? ஏன் அதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணக்கூடாதுன்னா, சப்போஸ் சில ஆயில்ஸை வந்து நம்ம முன்னாடியே ஆட் பண்ணோம்னா சீக்கிரமா டக்குன்னு கட்டி ஆயிடும். அதனாலதான் இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து உங்ககிட்ட என்ன எசென்ஷியல் ஆயில் இருக்கோ அதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து அவகேடா வந்து ரொம்ப நல்லது ஸ்கின்க்கு. அப்புறம் அரகன் எசென்ஷியல் ஆயில் இருக்கு. அரகன் அது ஆயிலும் வந்து ரொம்ப நல்லது. சரியா? அந்த ரெண்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து டோட்டலா 15 கிராம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். சரியா? 15 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அரகன் எசென்ஷியல் ஆயில்ஸ் அவ்வளவுதாங்க. நான் வந்து அதாவது அரோமாக்காக கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா உங்ககிட்ட ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து எல்லாமே ராவா வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரியா? இது வந்து ராவா யூஸ் பண்றதுனால, ஜூசஸ்லாம் ராவா யூஸ் பண்றதுனால கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் கிட்டத்தட்ட 1 year வச்சுக்கலாம். சரியா? சோப்பு செஞ்சு இப்போ ராவா யூஸ் பண்றதுனால எதுவும் வராம இருக்கிறதுக்காக உங்ககிட்ட ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அது ஒரு 0.5 ml வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்து இப்போ பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஒரு பாருங்க, ஒரு திக்னஸ் ஒரு திக் ஆயிடுச்சா இந்த அளவுக்கு ஸ்டேஜ்க்கு வந்துடணும். சரியா? நல்லா கொஞ்ச நேரம் இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாம் இதோட நல்லா பிளெண்ட் ஆகட்டும். நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். நம்ம வந்து ஆல்ரெடி இதை வந்து நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது இப்போ வந்து மாத்திரலாம், மோல்டுக்கு மாத்திரலாம். சரியா? ஸோ உங்ககிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த டிஸ்போசபிள் கப்ஸ் இல்லை அப்படின்னா கப்புல கூட உள்ள ஆயில் வந்து தடவிட்டு நீங்க வந்து ஊற்றி வைக்கலாம். இந்த சின்ன சின்ன கிண்ணம் பவுல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். நல்லா உள்ள ஆயில் தடவிட்டு அதுக்கு ஊற்றிக்கலாம். ஸோ மோல்டு எல்லாம் ஆன்லைன்ல நிறைய அவைலபிளா இருக்கு. இல்லை பக்கத்துல ஏதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இருந்தாலும் பாருங்க, அங்கேயும் வந்து இப்போலாம் மோல்டு எல்லாமே இடத்துலையுமே அவைலபிளா இருக்கு. ஒரு 150 இல்லை 80 to 150 ரேஞ்ச்குள்ளேயே கிடைக்கும். இப்போ அவைலபிளா இருக்கு. ஒவ்வொரு மோல்டோடைய குவாலிட்டியை பொறுத்து நீங்க வந்து முடிச்சா வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டைரக்டா பார்த்து வாங்குறதும் நல்லது. முடிச்சா பக்கத்துல இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. இல்லாத பட்சத்துல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அவ்வளவுதான். நிறைய 100 கிராம்ஸ் அப்புறமா 75 கிராம்ஸ் அப்படிலாம் வந்து அளவுல வந்து மோல்டு இருக்குது. என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து சோப்பு வந்து கேட்பாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒர்க் பண்ற இடத்துல எல்லாருமே கேட்பாங்க. அதனால தெரிஞ்சவங்க எல்லாருமே சோப்ஸ் கேட்பாங்க. அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி குட்டியாவும் பெருசாவும் செஞ்சுக்கிறது. ஏன்னா அவங்க குட்டியா கேட்டாங்கன்னா சின்ன 75 கிராம்ஸோடது கொடுத்துக்கிறது. 100 கிராம்ஸ் வேணும்னு கேட்டாங்கன்னா 100 கிராம்ஸ் கொடுத்துக்கிறது. அதனால வந்து 2 சைஸ்லயுமே மோல்டுல வந்து நான் ஊற்றி வச்சுப்பேன். நீங்க வந்து இதே அளவு கொஞ்சம் குவான்டிட்டி உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னாலும் இதை வந்து அப்படியே டபுளா
இப்போ நான் வந்து 1 kgக்கு தான் சொல்லியிருக்கேன். நீங்க வந்து 2 kg 3 kg எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த குவான்டிட்டியை அப்படியே டபுளா ட்ரிபிளா நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க வந்து செஞ்சுக்கலாம். சரியா? உங்ககிட்ட ஆயில் இருக்கிறத பொறுத்து செஞ்சுக்கணும். அவ்வளவுதான் நம்மளோட சோப்பு. நான் ஒரு 2-3 days அப்படியே விட்டுட்டேங்க. நம்மளோட சோப்பு பாருங்க, நீங்களே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிருக்கு. எந்த ஸ்பட்டும் ஆகல, அதுக்கப்புறமா எந்த எண்ணெயும் பிரிஞ்சு வரல. ஸோ இப்போ நம்மளோட சோப்பை வந்து அன்மோல்ட் பண்ண போறோம். ஓ சூப்பரா அழகா வந்துருச்சு சோப்பு. அவ்வளவுதான். கலர் பாருங்க, அப்படியே ஊத்தும் போது வேற ஒரு கலர்ல இருந்துச்சு, இப்போ பாருங்க அழகா கலர்ல வந்துருச்சு. அவ்வளவுதான், நம்மளோட சோப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து உங்க வீட்டுல இப்படியே இதே சேம் மெஷர்மெண்ட்ல வந்து சோப்பு வந்து செஞ்சு பாருங்க, சூப்பரா வருங்க. சரியா? 100% நேச்சுரல். நம்ம வீட்டுல எல்லாரும் யூஸ் பண்ணலாம். 35 days கழிச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண வேண்டாம். நம்மளோட இந்த சோப்பை செஞ்சுட்டு நீங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு சோப்பு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. சூப்பரா வரும். ஏதாவது டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ 1 year இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.